நீங்க அந்த பையனை தூக்கி அப்படியே கடல்ல போட்டுட்டீங்க. அட பிரமாதம். சார், காய்கோட அங்கிளோட போன் வந்திருக்கோம் சார். அவர் இன்கம் டாக்ஸ் கமிஷனர், அப்பாவோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு சார். இது ரொம்ப நல்லா இருக்கியா? முதல்ல கிரைம பண்ணிடுவீங்க, அப்புறம் பெரிய பெரிய ஆபீசருங்களை போன் பண்ண சொல்லுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க என்ன புடுங்கிறதுக்கு உட்காந்துருக்கோமா இங்க? சார், நீங்களும் மைண்ட்ல இருக்கீங்க சார். எங்க? இதோ இதோ இருக்கு சார். இவன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் ஆயிட்டு இருக்கோம். வாழ்க்கையே போயிருக்கோம், உன் ஃபியூச்சரே நாசமாயிருக்கும். என்னடா பண்ணிருந்திருப்ப நீ? சார் சார், அவனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு சார். என்ன? அவன் கப்புள்ஸ் யாரையாவது ஒன்னா பார்த்தான்னா அவனுக்கு மண்டை சூடாயிடும் சார். இந்த மாதிரி நோய் இருக்கிறவன ஏன் வெளியில விடுறீங்க? வீட்டுல பூட்டி வைக்க வேண்டியது தானே? இது மும்பைப்பா. மும்பைல பொண்ணுங்க வெளியில போவாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க, முத்தம் கொடுத்துப்பாங்க. இவன் அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவானா? அப்படிலாம் இல்ல சார். டேய், சாரி சொல்றா. சாரி. சாரி என்னடா சாரி? நல்ல வேளை அந்த போட்டுக்காரன் வந்து காப்பாத்தினான். இல்லனா அவன் இறந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? டேய், நீ என்ன பண்ற? இது என் பொண்டாட்டியோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர். இதுல நீ ஒன்னு போடணும். அவளோட ஹாப்பி பர்த்டே, அதான் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட். இதை விட ஜாஸ்தி ஒன்னு போடணும். என்ன? நைட் ஃபுல்லா உள்ள இருந்து எதுவும் தெளிவாகலன்னு வச்சுக்கோ, ஒன்னு பண்ணலாம். மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் வா. டேய், ஒரு சிகரெட் குடுறா. கோத்தா, இது போலீஸ் ஸ்டேஷன்ரா, உங்க அப்பா வீடு இல்ல. ஹீரோ, இந்த உன்னோட பர்ஸ், வாட்ச், மொபைல், அப்புறம் உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்க. நைட்டு பூரா கால் பண்ணிட்டு இருந்தா. என்னடா ரொம்ப லவ்வா? அந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு இல்ல சார். ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கோம். நான் தான் நைட்டு வேலைக்கு போலியே. ஜாகிரதையாரு. யாரா அந்த பொண்ணு? யாரா அந்த பொண்ணு? சொல்லுடா, என்னாச்சு? டேய், உன்னதாண்டா. குணால், தாரா எங்க இருக்க? நான் மும்பைல தான் இருக்கேன். இங்க வர முடியுமா? ப்ளீஸ் வா நீ குணால். அழுவுறியா? ப்ளீஸ் உடனே கிளம்பி வா குணால், ப்ளீஸ். என்னாச்சு தாரா? நீ திரும்பி வந்துடு. கம் பேக் குணால், ப்ளீஸ் ப்ளீஸ். நான் இப்பவே வரேன் தாரா, உடனே. என்னோட வாழ்க்கை ஸ்டாக் மார்க்கெட்டை விட அன்பிரடிக்டபிளா மாறிடுச்சு. அதுவும் 2வது தடவை. இது அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். அப்போ ஒரு காலத்துல நான் தாராக்காக நாய் மாதிரியே அழுதுகிட்டே அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதே தாரா என்ன பாக்கணும்னு அழுதுகிட்டே கால் பண்றான். ஒருவேளை திரும்பவும் என் மேல லவ் வந்துருச்சோ என்னவோ. அவளுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த உலகத்துல யாராலையும் என் அளவுக்கு அவளை காதலிக்க முடியாதுன்னு. அவன் மேல எனக்கு இருக்கிற காதல் கண்டிப்பா ஒரு 10 பேருக்காவது லவ் செட் பண்ணிருக்கு. தாரா மனசுல என்ன இருக்குன்னு சத்தியமா எனக்கும் தெரியாது. ஆனா செத்து போன என்னோட இதயத்துக்கு காதல் என்ற நம்பிக்கை திரும்பவும் அதுக்கு உயிர் கொடுத்திருக்கு.
ஐம் சாரி குணால். நீங்க என்ன பண்ற? அதுவும் தனியா? சாகரத்துக்கு வந்து என்ன? அப்புறமா தான் தோணுச்சு சாகரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. ஆஃப்டர் ஆல் யூ were the only one that ever truly loved me. முட்டாள்தனமா பேசாத. என்ன ஆச்சுன்னு சொல்லு. I'm just sorry குணால். நான் உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை. சொல்லு தாரா, என்னாச்சு? ரோனித் உன்னை விட்டுட்டானா? he did worse. அதை விட ரொம்ப அசிங்கமா பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ரெக்கார்ட் பண்றது. அப்புறம் என்னாச்சு? எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது that he's a big damn womanizer. என்ன தவிர இன்னும் 2-3 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கு அவனுக்கு. bloody bastard. அப்புறம் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் நான் அவன் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கறான், ஜஸ்ட் படுக்கிறதுக்கு. அப்ப இந்த வீடியோஸ் அது அவன் கிட்ட தான் இருக்கா? அவன் என்ன பிளாக்மெயில் பண்றான் குணால். ஒருவேளை நான் அவன் பேச்ச கேட்கலன்னா எல்லா வீடியோஸையும் இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு சொல்றான். எனக்கு செத்துடணும்னு தோணுது. அவனுக்கு கால் பண்ணு. ப்ளீஸ் கால். இப்ப எங்க இருக்கான்னு கேளு. எனக்கு பயமா இருக்கு குணால். நான் இருக்கல தாரா. கால் ஹிம்.